இப்போ சக்தி நம்ம சைடுக்கு வந்துட்டா உங்கள் அம்மாவும் நமக்கு ஒத்து வந்துடுவாங்க. இப்போ அவங்க அந்த பக்கம் நிற்கிறது ஜனனிக்காக மட்டும் இல்லை, அவங்க பையன் சக்திக்காக தான் முக்கியமாக நிற்கிறாங்க. நேத்தி கூட ஃபீல் பண்ணாங்கல்ல என் பையனை இப்படி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க சார். வெளில வேற போய் ஏதோ வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சார் அதெல்லாம்? அப்படிலாம் வெளில போனால் உங்களுக்கு தானே சார் அவமானம். அப்புறம் போய் வெளில ரோட்டில் நின்றுட்டு லோ கிளாஸ் ஏரியாவில் தங்கிட்டு சீப்பான வேலை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தானே சார் அசிங்கம். இது உங்களுக்கு புரியுது தம்பி, அவனுக்கு புரியலையே. அது அவரோட கெட்ட நேரமாக கூட இருக்கலாம்ல சார். ஜனனி மாதிரி ஒரு ஒய்ஃப் அமைஞ்சது அவரோட பேட் லக்காக இருக்கலாம். அதுலேருந்து எப்படியாவது அவர் வெளில கொண்டு வரணும். அவர் வேற நாளுக்கு நாள் உங்களுக்கு எதிராக வேற பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு உங்களை பற்றி தேவையில்லாமல் வெளில பேச்சு வரும் சார். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சக்திகிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. இல்லை, அப்படிலாம் அவன்கிட்ட பேசணும்னு ஒரு அவசியமும் இல்லை. கதிர், அவசரப்படாதீங்க கதிர். ஒரு காலத்தில் தர்ஷன் வந்து ஒத்து வர மாட்டான் தானே நீங்கள் நினச்சிங்க. இப்போ அவரே வந்து அப்பா பக்கம் பேசல. அதே மாதிரி எல்லாரும் ஒரு காலத்தில் ஒத்து வருவாங்க. உங்கள் அண்ணன் உங்க கூட இருக்காரு, அவர் மூத்தவர். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வைங்க, இறங்கி நிற்கிறதுக்கு ஒரு தம்பி, உங்கள் அண்ணன் பையன், இவங்க எல்லாரும் தான் உங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக தானே இருக்கும். ரிலாட் யுவர் ஸ்ட்ரென்த் கதிர். யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க சார். சித்தப்பா, ஏன் சித்தப்பா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வந்ததுலேருந்து யாருமே என்கிட்ட சரியா பேசுறதே இல்லை. ஏண்டா என்ன பேசணும் இப்போ உன் சித்தப்பாரு? அப்படி இல்லை பார்த்தா, நான் வந்தேன். சித்தப்பாவும் என்கிட்ட நல்லா பேசுறவர் தான், சித்தியும் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. அதான் என்னன்னு கேட்டேன். எப்பா என்கிட்ட எதுவும் கேட்காத. போய் உங்க ஆத்தா அப்பாரு சித்தப்பாங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. அவங்க கதைய அள்ளி விடுவாங்க. போய் கேளு. ஏன் அப்பத்தா, என்ன ஆச்சு இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தர்ஷன், நீ போ. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், வேற எதுவும் இல்லை. போ. தர்ஷா, சாப்பிட வாடா. தா கூப்பிடுறா உன் சித்தி. போய் சாப்பிடு. என்னமா நடக்குதுங்க? தர்ஷினி ஒரு மாதிரியா இருக்கா, ஜனனி சித்தியும் சக்தி சித்தப்பா ஒரு மாதிரி பேசுறாங்க, அப்பத்தா கூட ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்னதான் நடக்குதுங்க? தர்ஷா, உங்க அப்பத்தா என்னைக்கு நல்லா பேசியிருக்கு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசும், நாளைக்கு ஒரு மாதிரி பேசும். அதை பத்தி தெரியாதா? அதுக்காண்டிலாம் போட்டு ஏன்டா குழப்பிக்கிற? விடு. என்னதாம்மா பிரச்சனை சொல்லுங்கம்மா. தர்ஷா, இப்போ உனக்கு பசிக்குது இல்ல? நீ முதல்ல சாப்பிடு. உங்க சித்தப்பா 2 பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறமா நாம எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அதை இப்போ உன் மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதான் கெரியர்ல நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்க, அதுல முன்னேறி வா. இதெல்லாம் ஃபேமிலியில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், எல்லாம் போக போக சரியாயிடும். சரி, நீ முதல்ல சாப்பிடு. வாட் இஸ் திஸ் தர்ஷா? ஏதோ பொருட்காட்சியில் இருக்க பொருட்கள் மாதிரி அடுக்கி வச்சிட்டு இருக்கேன். வாட் மேட்டர்? இமிடியட்லி டெல். நான் ஏதாவது ரிங்கு போட்டு பரிசு ஜெயிக்கணுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் சொல்றேன்.